நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நியூஸ் சேனல்ஸ்ல பெருசா போடல, அது ஆடியோவையும் போடல, எதுவுமே போடல. ஆனா மன்னிப்பு கேட்டாருன்றதை மட்டும் எடுத்து வந்து போடுற நீங்க. ஏன்டா மன்னிப்பு கேட்டாரு, எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா, சரி அவ்வளவு பேசுவார்ல ராசா அவர்கள், இதுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாமே. நான் பேசுனதே இல்லை, அது ஃபேக்கு, அது ஒரு ஏதோ வழக்கம் போல சொல்லுங்க, அது ஒரு ஏஐ, அது ஒரு ஃபேக்கு, இந்த மாதிரி இப்பெல்லாம் ஈஸியா பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும்னு எதனா ஒன்று சொல்லுங்க. அதை சொல்லாம மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு இதை அனுப்புனீங்கன்னா, சரி வழக்கு போடுங்க, அவர் தான் சொல்றாருல வழக்கு போடுங்க அப்படின்றாருல, போட்டுட்டு போங்களாம், என்ன கஷ்டம். நாட்டு மக்கள் மேல சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு பிரச்சனை அப்படி தோணிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா, பிஜேபி எதிர்ப்பு வந்து உன்னதமா போச்சு. பாஜக வந்து எதிர்க்க வேண்டியிருக்குன்னா என்ன எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என் தம்பிக்கு ஒரு சீட்டு கொடுத்து பாருங்க, ராஜ்யசபா சீட் கொடுத்து பாருங்க, தனி ஒரு மனிதனாக போய் மோடி எப்படி எதிர்க்கிறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் இப்ப சீட்டை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு சதீஷ், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப தமிழ்ல பேசினா மோடிக்கு புரியாது, எதிர்த்து அவர் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு போயிடுவாரு. டைரக்டா இப்ப ஹிந்திலேயே பேசினா மோடிக்கு வந்து இப்ப புரிஞ்சிரும்ல உங்களுக்கு. சீட் ஏக் ராஜ்யசபா. ஆமா, தமிழ்நாடு கிங், தமிழ்நாடு கிங், அவர் கேப்டன், கேப்டன் மோடி பாப்பர். கம் டு கேபினா, கேபினுக்கு வர சொல்லி நாங்க பேசுவாங்க. கம் டு கேபின், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க அதுல எதுவும் கேட்காதீங்க. அண்ணன் மாடு மேய்ங்கன்றாரு, அது நல்ல விஷயமா தானே இருக்கு. உங்களுக்கு உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பேசி ஹெலிகாப்டர் கொடுப்பேன் இருக்காரு. அதுதாங்க, ஏங்க நீங்களாலும் உட்காந்துருக்கோம், நம்ம ஓனர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிங்க அண்ணன் ஆடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்றாரு, நாங்க யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறோம், எங்களுக்கு நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜெட்டாவது கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதான் அது மாதிரி எல்லாம் கேட்டா நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க, 2 பேரும் வெளியே போயிடுங்கடான்ருவாங்க. இல்ல நான் கேட்கறேன், ஜெட்டு இந்த மாதிரி வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? முடியாது இல்லையா? ஆனா அண்ணன் கொடுக்குறேன்றாருல, நான் என்ன சொல்றேன், ஓட்ட போட்டு அண்ணன் உட்கார வச்சு நம்ம அந்த மாதிரி போயிடுவோன்றேன், கழுத மேய்க்க மாடு மேய்க்க ஹெலிகாப்டர் போயிடுவோன்றேன். நீங்க வாங்கின கடன் நீங்க தான் அடைக்கணும், நான் வாங்கின கடன் நான் அடைப்பேன். அதான், அப்ப அவங்க வாங்கின கடனை அவங்க அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஜென்மத்துக்கு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சியை விட்டு வரவே மாட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எப்போ ஆட்சி அமைக்கிறீங்களோ அந்த கடன்ல இருந்து அது அப்ப நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியா அக்கௌண்டா கொடுத்துருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அக்கௌண்டா கொடுத்துருங்க. என்னோட இது வந்து அண்ணன் சொல்றது அந்த மாதிரி தான் இருக்குது. தனித்தனியா திமுகவுக்கு ஒரு அக்கௌண்ட், அதிமுகவுக்கு ஒரு அக்கௌண்ட், நாம் தமிழருக்கு ஒரு அக்கௌண்ட், சரியா? என்னால முடியல, இது எப்படி சாத்தியம், அதை முதல்ல சொல்லுங்க. அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசு நிலை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஷோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி, பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸில் வந்து தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கும் வந்து பெரிய நன்றி. அப்புறம் விவாதிக்கலாம்னு வந்து சொன்னீங்க, நம்ம எங்கே விவாதிக்கிறோம், அப்போ யாரோ கேட்டிருந்தாங்க, நீங்க எங்க விவாதிக்கிறீங்க, விவாதமா நீங்க பண்றது இல்ல, நீங்க பண்றது நீங்க 2 பேரும் சேர்ந்து விவாதிக்க செய்யறீங்க அப்படின்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், விவாதிக்கலாம் இல்ல, பேசுறோம், இருக்கிற விஷயத்த சும்மா அப்படியே எக்ஸ்பிளைன் பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது மாதிரி போயிட்டு நமக்கு தெரிஞ்சது, ஆமா, கண்ணுக்கு தெரிந்தது தெரியாதது, என் சிறுமூளை கேட்டினது, ஆமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து பண்றோம். விவாதம் பேசலாம்னு சொல்லிடுங்க, பேசலாம், இனிமேட்டு பேசலாம்னு. அது எனக்கே ஒரு மாதிரி நெருடலா இருக்கு, தூய தமிழ்ல இல்ல விவாதிக்கலாம், நம்ம எங்க விவாதம் பண்றோம் அப்படின்ற மாதிரி. விவாதம்னா நீங்க ஒண்ணு சொல்லி நான் ஒண்ணு சொன்னா அது விவாதமா இருக்கும், அது பேசுறது தானே. நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன், ஒரு டிபேட்டை போட்டாதான் சரியா வரும், அது முரட்டுத்தனமான போகும். ஆமா, ஃபயர் ஆயிரும், போடுவோம், யாருக்குன்னு தான் தெரியல. பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப நாளா, வந்து ஒரு விஷயம் வெளியே வரவே இல்லை. நம்ம காங்கிரஸும் பிஜேபியும் யார் முதல்ல வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்னு 2 பேரும் அமைதியாக இருந்தாங்க. இன்னைக்கு அட் அ டைமில் 2 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. காங்கிரஸும் ரிலீஸ் பண்ணிடுச்சு, பாஜகவும் ரிலீஸ் பண்ணிடுச்சு. நான் 28 வாங்கிட்டேன், நீ எவ்வளோ வாங்கி காட்டு பார்ப்போம். 27 வாங்கிட்டேன், ப்ளஸ் 5 டிடிஎஃப் வாசனை ஏமாற்றி அவர் 5 அவர் பேர்லையும் போட்டேன். பார்த்தியா, நான் தான் ஆளுங்கட்சி இல்லையா, நான் மத்தியில், அதனால நான் தான் அதிகமாக வாங்குவேன்னு சொல்லி ஒரு 27 + 5 டைரக்டா 27 பிஜேபிக்கு. பட் டைரக்டா காங்கிரஸ்க்கு 28 விஜய் பேரெல்லாம் சொல்லி என்னென்னமோ பிளாக்மெயிலாம் பண்ணி சும்மா இருந்த கனிமொழியை டெல்லிக்கு வர வச்சு, அப்புறம் கிறிஸ்டோடங்கர் யாருனே தெரியாத கிறிஸ்டோடங்கரை கொண்டு வந்து சென்னையில் விட்டு
ஒன்று பேசி எல்லாத்துக்கும் செல்வ பெருந்தகை ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு நிச்சயதார்த்தத்தெல்லாம் கூட மறந்து போய் அறிவாலயத்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த கட்சிக்காரனா உழைக்காம நம்ம இரவு பகல் உழைச்சாதானே ஒரு சீட்டு கிடைக்கும். அதான் கிடைச்சிருச்சுல, ஸ்ரீபெரும்புத்தூர்ல கிடைச்சிருக்குதுல்ல, அதுக்கு தான் இவ்வளோ போராட்டமும். ஆமா. இதுக்கு தானடா உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு 28 சீட்டு வாங்கினாங்க. சரி, சீட்டுலாம் வாங்குறாங்கன்னா இவ்வளோ பேர் கேட்டு வாங்குறாங்கன்னா அப்போ அவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்காங்க, கொடுங்க 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 கேட்குறாங்கன்னு பார்த்தா 2 சைட்லையுமே வாங்கினதுலேருந்து கப்பு சிப்புன்னு தான் இருக்காங்க. ஏன் 2 பேரும் பேசல. அதான் இந்த நம்ம ஒண்ணு பார்த்தோமே சங்கீத ஸ்வரங்கள்னு சந்தானம் இந்த நின்றுகிட்டே இருப்பாங்கல்ல கடைசி காலையில வரைக்கும். அந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து வேட்பாளர்களை அறிவிக்க, ஒரு பக்கம் அண்ணாமலை இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு பிரச்சனையிலேயே பிஜேபி, இந்த பக்கம் யாருக்கு கொடுக்கறது என்ன கொடுக்கறதுன்ற தெரியாத பிரச்சனை. நடுவில் ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் வந்து வேற அப்பப்போ கலாச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி பார்த்தாங்க, அப்புறம் ஒரு வழியா இன்னைக்கு கொடுத்துருவோம், இதுக்கு மேல இல்லை, இன்னைக்கு தான் லீவு, 4ஆம் தேதி நடக்குது, 5, 6க்கு அப்புறம் ஏதோ முடிஞ்சிருச்சு, 6ஆம் தேதி ஏதோ முடியுதுன்னு நினைக்கிறேன். 7ஆம் தேதி வேட்புமனு இந்த ரிஜெக்ட் பண்றது அதெல்லாம் ஏதோ நடக்கும். ஓவராலா இன்னும் 1 நாள் 2 நாள் தான் இருக்குன்றதுனால இன்னைக்கு ஒரு வழியா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்ல சொல்ற பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஏற்கனவே இந்த ஸ்ரீபெரும்புத்தூருக்கு அதே தான், வேளச்சேரியில் அதே தான் அப்படின்ற மாதிரி ஒரு 28க்குமே வந்து கொடுத்துட்டாங்க. புதுசாக பெண்ணாகரத்துக்கு ஜிகே மணி அவர்களுடைய பையன் திருக்குமரன் லைக்கா ப்ரொடக்ஷன் இருந்தவர், அவர் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்திருக்கு. பிஜேபியில் அண்ணாமலை பெரிதும் எதிர்பார்த்தாங்க, இந்த தடவை அண்ணாமலைக்கு வந்து சீட் இல்லை. அது எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லை உண்மையாகவே செகண்ட் ரவுண்ட்ல வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, கொடுக்குறாங்க. எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதான் கரூர்ல கொடுக்குறாங்க, அவர் ஊர்ல அரவக்குறிச்சியில கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நஜி பேட்டா அப்படின்ட்டாரு. ஸோ முடிஞ்சு அவரு வந்து சொல்லிட்டாரு, நான் வந்து தேர்தல் பரப்புரையா இன்னைக்கு இது இல்லையா குட் ஃப்ரைடே இல்லையா, உங்களை சுமக்கலான் இருக்கேன், பாஜகவை ஒரு தொண்டனா எல்லாருக்கும் போய் பரப்புரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. தாமரை தாங்க அவர் சுமக்கணும், தாமரை எதுக்கு இவர் சுமக்கிறாரு? அதான் தாமரையை சிலுவையா நினைச்சு சுமந்து கொண்டு போய் இதுல வைக்கலான் இருக்கேன், ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதமரோட அந்த இதுக்கு கூட அழைப்புக்கு கூட வருகை கூட அழைப்பு வந்து இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதோ அழைச்சிருக்காங்க போல. ஸோ காங்கிரஸும் பிஜேபியும் கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடிச்சு நோத்தி எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. இந்த பக்கம் செல்வ பெருந்தகை, அந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அடிக்கிற அடியில தாரத்தப்பட்டையெல்லாம் கிளிய போகுதுன்ற மாதிரி வேற லெவல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை நடக்கும். ஆமா, அதனால வேற மாதிரி ஒரு நடக்க போகுது. ஸோ தமிழ்நாடே வந்து காத்து கிடந்த அந்த வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கடல்ல திளைச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ கடையில நிக்கிறவங்க, ரோட்டு கடையில சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க. என்னடா அப்பா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இந்த கரண்ட் போயிட்டு திடீர்னு வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எல்லாரும் கத்துவாங்களா, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். பிஜேபியும் காங்கிரஸும் வந்தோன்னே அப்படியே எல்லாரும் வெடி வெடிச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ரோட்ல மக்கள்லாம். நானே அந்த நியூஸ் லைவ்ல நீங்க கடைசியில பார்த்தேன். நீங்க 2 பேரும் தேசிய கட்சி. ஆமா, உங்கள்கிட்ட வேட்பாளருக்கு சவுத்துல வந்து கேட்டீங்கன்னா நார்த்ல போய் கேட்டு பாருங்க. எங்க நம்ம கேட்க போறோம் சவுத்துலங்க, சவுத்துலயா? நீங்க நார்த்ல போய் கேட்டீங்கன்னா எங்களோட பவர் என்னன்னு, எங்க பவர் என்னன்னு தெரியும். இங்கிட்டு தான் கொஞ்சம், இங்கிட்டு ரொம்ப இல்ல, ரொம்ப கொஞ்சம்லாம் கிடையாது, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ 2 தேசிய கட்சிகளும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்குன்றதை பார்ப்போம். என்னென்னலாம் கூத்து நடக்க போகுது, இந்த வேட்பாளர்களை எதிர்த்து யாரெல்லாம் வர போறாங்க. நிறைய விற்பனை தான் நடந்திருக்கு, விற்பனையும் நடந்திருக்குன்றதுனால அதுக்கும் வாய்ப்பு இருக்கு, வெடிக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அது அப்படியே சைலண்டா போறது. ஏன்னா எப்படி அண்ணாமலை டீம் சும்மா இருக்காது, அண்ணாமலைக்கு தரலன்றதுனால வேலை செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தராததுனால அகைன்ஸ்டா வேலை செய்யறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இருக்கு, என்னென்ன கூத்துக்கள் நடக்க போகுதுன்றத பார்ப்போம். ராசா அவர்களோட ஆடியோ கேட்டீங்களா? நான் கேட்டேன், நான் கொஞ்சம் கேட்டேன். இல்ல அவர் என்னன்னா, அவர் இந்த மாரிதாசன் இருக்கார் இல்லையா, யூடியூபர் மாரிதாஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அவர் யாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். அவர் வந்து ரிலீஸ் பண்ணதுனால அது பெருசா எடுத்துக்கப்படலைன்னா கூட அது ஒரு பேசு பொருளா நேற்று வந்து மாறிடுச்சு. எடப்பாடி அவர்களுடைய ஒரு பரப்புரையில கூட அந்த ஆடியோ வந்து பேசப்படும் பொருளா மாறிச்சு. அது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது வந்ததா என்ன அப்படின்றது தெரியல. கலைஞர் அந்த டைம்ல தான் இருந்துச்சு. கட்சி அவர்கிட்ட வரப்போகுது, அவரு கலைஞர் இதானதுக்கு அப்புறம் கட்சி அவர்கிட்ட வரப்போகுது, வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு தனியா ஒரு பிடியை உருவாக்கிடுவேன்,
எனக்குன்னு ஒரு இதை உருவாக்கிடுவேன், பெருசாகிடுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாத்த விட ஹைலைட் என்னன்னா, டெல்லி போனால் ஒரு இங்கிலீஷ் பேசி கிழிச்சிருவாரா ஸ்டாலின், அவருக்கு என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்காரு. நான் என்ன நினைச்சேன், பிடிஆருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. மகனும் இவங்களும் மகனும் மருமகனும் சேர்ந்து 33,000 கோடி ஏதோ அடிச்சுட்டாங்கன்னு ஒரு ஆடியோ வந்துச்சு. நிதி அமைச்சராக இருந்தவர் அதோட தகவல் தொழில்நுட்பத்துக்கு மாற்றப்பட்டவர் தான். அதோட அந்த பிடிஆர் ஆஹா பிடிஆர் யார் தெரியுமா, பிடிஆர் என்ன மாதிரி மனிதர் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படியே தூக்கி அந்த பக்கம் போட்டோன்னா கப்பு சிப்புன்னு ஆயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எப்போ எலிவேஷன் கொடுப்பாங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு நேஷனல் மீடியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு. அந்த இன்டர்வியூ டைம்ல ஏதாவது ஒரு விஷயம் பேசிடுவாரு. அது உடனே வைரலாகி வட மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பு, பிடிஆரால் பற்றிய பரபரப்பு, வட மாநிலங்களை வெளுத்தெடுத்த பிடிஆர், வட இந்திய ஊடகத்தை வெளுத்த பிடிஆர் அப்படின்னு போட்டு ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். தம்ப்நெயிலுக்கு யூஸ் பண்ணப்படுகிற ஒரு மனிதராக வந்து நல்ல மனுஷன், நல்ல ஒரு கேண்டிடேட், அவருக்கே இந்த நிலைமை. இப்போ ஆராசாவெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆராசாவுக்கு அந்த நிலைமை வராது. ஏன்னா அவருடைய இதுவே வேற, ஸ்ட்ரக்சர் வேற, எல்லாமே ஒரு மாதிரி இதுவா செய்யக்கூடிய கேட்கணும்னு இருக்காங்களே. யார மாரிதாஸ் சார் யார் சொன்னது? ஆராசா. அதை யார் சொன்னது? நியூஸ் சேனல். ஆமா சொன்னாங்க. இல்ல மாரிதாஸ் மன்னிப்பு கேட்கணும்னு அவர் வந்து ஒரு இது அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனா அந்த அப்படி ஒரு நியூஸே வந்து நியூஸ் சேனல்ஸ்ல போடல. ஆராசாவுடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குன்னு எந்த நியூஸ் சேனலும் போடல. ஆனா அவர் மன்னிப்பு கேட்கணும்னு போட்டதை மட்டும் எடுத்து போடுறாங்க. அதுதான் கேட்கறேன். நான் என்ன கேட்கறேன், மண் நியூஸா இருக்கட்டும், நியூஸ் 19 இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், சரிதான் நீங்க சொல்ற நியூஸ் கரெக்ட். மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க. அதான் இது ஒரு ஆடியோ வந்துச்சுல, ஆடியோ வந்துச்சு, நீ போட்டியா? நீ போடல. போட்டாதான் செய்திகள் கேள்விப்பட்டல. அப்ப கேள்விப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதோட நிறுத்திக்கணும். அடுத்தவனை கூப்பிட்டு கேட்க கூடாது. இந்த மாதிரி போட்டாங்களா? ஆமா போட்டாங்க. நீ ஆடியோவை போட்டியா? நீ ஆடியோவை போட்டா உனக்கு அந்த தார்மீக அடிப்படையில நாங்க இந்த நியூஸ் போட்டோம், அந்த நியூஸ்க்கு நாங்க இதை வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எம்பி அவர் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்கணும்னு ஒருத்தருக்கு போட்டிருக்காரு. அது யூடியூபுக்குள்ளார பிரச்சனை, யூடியூபருக்கும் அவருக்குமான பிரச்சனை. நடுவுல நீ யாரு? உங்ககிட்ட இந்த பஞ்சாயத்து வந்திருந்தா நீ வரலாம். ஆடு காணாம போரி கனவு கண்டியா இல்ல காணாம ஊடகம்? நீ ஊடகம் தான். அப்ப சர்வர் கொஞ்சம் பிஸியா இருந்துச்சு, அப்லோட் பண்ண எவ்வளவு மணி நேரமா? அது வந்ததே 2 3, அதுலயே 1 3.5 நிமிஷம், 1 1.5 நிமிஷம், அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதை போறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அதை சரி பண்றதுக்குள்ளதான் நோட்டீஸ் வந்துடுச்சு. இது ஒரு சேனல்ல சர்வர் மிஸ் ஆகலாங்க, எல்லா சேனல்லும் எப்படிங்க சர்வர் மிஸ் ஆகும்? தமிழ்நாடே ஒரு சிஸ்டத்துக்குள்ளதானங்க இருக்குது. ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலே எல்லாத்துக்கும். சிஸ்டம் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சிஸ்டம் சரி பண்றேன்னு வர, சிஸ்டம் மாத்தணும்னு வந்தவர் தான் மறுபடியும் அதே சிஸ்டத்துக்குள்ளார போயிட்டாரு. சிஸ்டம் என் ஃப்ரெண்டுன்ட்டு போயிட்டாரு. சிஸ்டம் என்னோட பெரிய ஃப்ரெண்ட், அவர் வந்து எப்பவுமே நட்பு பாராட்டுவார் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ அதனால சிஸ்டம் யாரையும் பகச்சிக்காம நம்ம போயிடணுன்ற மாதிரி இங்கிட்டும் ஒரு குத்து, இங்கிட்டும் ஒரு குத்து. போனா இப்படியே மெயின்டைன் பண்ணு, ஒன்னு அடிச்சுக்க ஆள் இல்லைன்ற மாதிரி. அது ஒரு வகை, அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஸோ ஆசா அவர்கள் பற்றின அந்த வீடியோ, அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையையும், மு.க. ஸ்டாலினை வந்து ஒரு பெரிய தலைவர் கிடையாது, அதுக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது, ஆனால் கட்சி அவர் கண்ட்ரோலில் தான் போகும் அப்படின்றது. அப்புறம் ஒரு கனிமொழி அந்த பணம் கொடுத்தேன்னு சொன்னது, கலைஞர் டிவிக்காக பணம் கொடுத்ததுன்னு சொன்னது, அழகிரி பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது. அஃபிஷியலோ அன்அஃபிஷியலோ அது வெளியில் வந்துருச்சு. பட் அதில் இருக்கிற மேட்ரு வந்து ஓகே, அது ஓகே, பெருசாக பேசணும், அதை வச்சு டிபேட் பண்ணணுன்றதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன், அது வந்துருச்சு. அது வந்து இப்போ இந்த ஆராசா அவர்களுக்கும் மாரிதாஸ் அவர்களுக்குமான பிரச்சனையாக மாறிடுச்சு. அது அவங்க பார்த்துக்கிட்டோம். அதுக்கு நீங்க ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? நீங்க இருக்கீங்கல்ல, இந்த ஊடகம் ஒன்று இருக்குல்ல, நீங்க எல்லாம் ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க? அப்ப நீங்க இந்த நியூஸை போட்டிருந்தா, ஆராசா இப்படி பேசினதாக ஒரு ஆடியோ வெளியாகி கொண்டிருக்கிறது நீ போட்டிருந்தா, அதுக்கு நீ வந்து கேட்கலாம். ஆமாங்க இந்த மாதிரி போட்டாங்க, அதனால நாங்கள் இப்போ ஒரு நியூஸை போறேன். நீ எந்த நியூஸ்னே போடாம நீ பாட்டுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு நியூஸ் போட்டா எதுக்கு உனக்கு இந்த வேலை? சேலை மேல முள்ளு பட்டாலும் முள்ளு மேல சேலை பட்டாலும் பாதிப்பு சேலைக்கு தான், அந்த மாதிரி தான் இப்பெல்லாம் முள்ளுக்கே ஆகுதான். சேலை கொஞ்சம் ரஃபா இருக்கான், அதனால முள்ளுக்கே நிறைய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆசா அவர்களுடைய அந்த ஆடியோ அப்படின்றது பெரிய அளவுக்கு வைரல் ஆயிருக்கு. நிறைய இடங்கள் அது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் சொன்னது எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இங்கிலீஷ் பேசி கிழிச்சிருவாரா
அப்படின்னு சொன்னது. இல்லையே, அது அந்த ஒரு டாக்குமே போயிட்டு தான் இருக்கு. இவரு வந்து முதலமைச்சர் சும்மா இதுக்கு தான் பேருக்கு தான் உட்கார வச்சிருக்காங்க. மத்தவன அதிகாரிகள் மட்டும் தான் எல்லாமே ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுகளும் நிறைய இருக்கு, அதுல பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பட் நமக்கு அதுல பெரிய உடன்பாடு இல்லை. அது ம். அது ஏன்னா அன்அஃபிஷியலா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்ன்றதுனால நான் சொல்ல வந்தது ஊடகத்தோடைய இதுதான். இப்போ நீங்க எதா இருந்தாலும் ஒரு விஷயம் அஃபிஷியலா இருக்கணும். நேரடியா ஒரு விஷயத்த பண்ணி அவங்க பேசுனாங்கன்னா அது நம்ம பேசலாம். இது அன்அஃபிஷியலா, இது ஒரு திருட்டுத்தனம் மாதிரி தானே. ம். உங்களுக்கு இந்த ரெக்கார்ட் பண்றது, இது ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து எப்படி போடுறது, ஆடியோ அவருக்கு கிடைச்சிருக்கும்? அதான் யாராவது கொடுத்துருப்பாங்க. அப்படியா? பிடிஆர் பேசுனதே வந்து பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்து ரிலீஸ் பண்ணாரு ம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி யாராவது நெருக்கமானவங்க அந்த ஆடியோ அங்க போய் அவங்கள்ட்ட இருந்து இங்க திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்களா? இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். அப்படிலாம் திமுகவுக்கு வேண்டப்பட்டவங்கன்னா இங்க நீங்க இங்க அப்படி பார்க்க முடியாது. திமுகனா ஸ்டாலின் தான், கலைஞர் தான் இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது. சொல்லல. திமுகலே இப்ப ராசாக்குன்னு ஒரு கோஷ்டி ஆமா. இருப்பாங்க. கனிமொழி செந்தில் பாலாஜி இப்ப நீங்க வேற கட்சிக்கு போக போறாரு ம். அப்படின்னா, இங்க இருந்து ஆந்திராவுக்கு போக போறாருன்னா இப்ப அவர் ஆந்திராவில் உள்ள கட்சியா மாறிடுவாரு. ம். அப்புறம் இந்த நபர்கள்லாம் ஆந்திராவில் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டிக்கோ இல்ல எந்த கட்சியில போய் சேர்றாரோ, சந்திரபாபு நாயுடு அவங்களோட இதுவா மாறிடுவாங்க. தெலுங்கு பேசவும் கத்துப்பாங்க. ஓகேங்களா? அது அந்த மாதிரி டோட்டலாவே மாறி அந்த ஊருக்கே போயிடுவாங்க. அதனால ஒரு டீம் வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி திமுகனா இவங்க தான் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்காக கூட அவங்க திமுகலயே கூட பயணிப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது அன்அஃபிஷியலா வந்த ஒரு ரெக்கார்டு. ஸோ இதுல விஷயம் அவர் சொன்ன சில விஷயங்கள். பட் ஆனா ஊடகத்தோட இந்த அறப்பணி இருக்கு இல்லையா, அது வந்து மெச்சத்தகுந்த பாராட்டுக்குரிய, சிறப்பா செஞ்சிருக்காங்க. வேற லெவல். அது உங்களுடைய இந்த எதுலயுமே வரலன்னு நினைக்கிறேன். அவரோட எவனுமே போடலைங்க. எக்ஸ்ல மட்டும் தான் போட்டிருந்தாங்க. எக்ஸ்ல போட்டிருந்தாரு. அதை எடுத்து எல்லாரும் பார்த்தாங்க, பேசினாங்க. எடப்பாடி அவர் வந்து அவருடைய உரையில பேசியிருந்தாரு. ஆனா அதை வந்து நியூஸ் சேனல்ஸ்ல பெருசா போடல. ம். அது ஆடியோவையும் போடல, எதுவுமே போடல. ஆனா மன்னிப்பு கேட்டாருன்றதை மட்டும் எடுத்து வந்து போடுற நீங்க. ம். ஏன்டா மன்னிப்பு கேட்டாரு, எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா, சரி அவ்வளவு பேசுவார்ல ராசா அவர்கள், ஆமா. இதுக்கு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்கலாமே. நான் பேசுனதே இல்லை, அது ஃபேக்கு, அது ஒரு ஏதோ வழக்கம் போல சொல்லுங்க, அது ஒரு ஏஐ, அது ஒரு ஃபேக்கு, இந்த மாதிரி இப்பெல்லாம் ஈஸியா பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும்னு எதனா ஒன்று சொல்லுங்க. அதை சொல்லாம மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு இது அனுப்புனீங்கன்னா, சரி வழக்கு போடுங்க, அவர் தான் சொல்றாருல வழக்கு போடுங்க அப்படின்றாருல, போட்டுட்டு போங்களாம், என்ன கஷ்டம், 1000 வழக்க பாக்குறீங்க, இதை போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் சொல்ல வந்தது ஊடகத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஒர்க். உங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து டீம் ஒர்க் எங்கேயோ போயிட்டு இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியை தாண்டி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கான். நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, ஊடகம் இன்னும் வேலை செய்யலைன்றீங்க. அதே ஊடகத்துல இன்னைக்கு ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு உடனே உதயநிதி இப்போ கோயிலுக்கு போனாரு. உதயநிதியா இருக்கு, வேற யாராவது சொல்லுங்க. அவரு தாங்க, பிடிஆரா இருக்க போதுங்க. அவரு தாங்க. நான் பார்த்தேன். என்கிட்ட அந்த கோப்பு கட்சியா ஏதோ ஒன்று சொல்றாங்க, ஃபைல்ஸ், அதெல்லாம் எஃப்ஸ்டின் ஃபைல்ஸ் மாதிரி வந்து இருக்குதுங்க. அப்படியா? ம். என்ன பண்றாரு? போய் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டினேன். கோயிலுக்குள்ள வந்து அது ஏதோ அந்த சாமி தேர் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதி வாழ்கன்னு கத்திட்டே போனாங்க. இல்லை அரோகரா அரோகரா இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. இங்கே வந்து உதயநிதி வாழ்கன்னு போனாங்க. இன்னைக்கு உதயநிதி அவர்களே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டு பொட்டுக்கிட்டலாம் சொல்றீங்க. இந்த கும்பத்தை தொட்டு கும்பிட்டாரு அதுவா? கும்பத்தை தொட்டு கும்பிட்டு மாலையை போட்டு, அதுக்கு பேர் தானே சாமி கும்பிடுறது. அது கும்பத்தை தொட்டு கும்பிடுறது. சாமி கும்பிடுறதுன்னு எப்படி வரும் அதுல? அங்க இருந்து ஒரு சாமி இருந்துச்சு, அது இப்படின்னாரு, அது சாமியை பார்த்து கும்பிட்டுதான் இருக்காது. இவங்க எல்லாரும் மரியாதையா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி கும்பிட்டுருப்பாரு. அது எப்படி அதுல வராது? திருநீர் வச்சது லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி போனாரு, ஐயர் ஒருத்தர் விபூதி வச்சு விட்டாரு, கும்பிட்டாரு. அதெல்லாம் சாமி கும்பிடுறதுலயே வரும்? அது அப்படி இல்லைங்க, அது மரியாதை நிமித்தமா வச்சிருப்பாருங்க. நீங்க ஏதோ தவறா நினைச்சுக்காதீங்க. அவர் சனாதன ஒழிப்புல மிக தீவிரமா இருக்கு. எனக்கு தான் தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. ஆமா, உங்களுக்கு தப்பா சொல்லி. நீங்க போயிட்டு கோயில்ல போயிட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டு விபூதி வச்சுட்டா அதுக்கு போய் சாமி கும்பிடுறது கிடையாது. மரியாதை, அது வந்து ஒரு மரியாதை. இந்த கடவுளுக்கு நம்ம எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம போய் வந்து கையை பின்னாடி கட்டிட்டு திமிராலாம் பார்க்க முடியுமா சாமியை? அப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால சரி போன இடத்துல நல்லா இருக்காதுன்றதுக்காக இப்படி நின்றுட்டு இருந்தாரு, சும்மா நின்றுட்டு இருந்தாரு. அப்ப சும்மா இல்லாம இந்த ஐயர் வந்து இப்படி வச்சு விட்டாரு. சரி இப்போ மெத்தியில முடியல பட்டுற போதுன்னு இப்படி தூக்குனாரு, அது கரெக்டா வச்சு விட்டுட்டு சரி மறுபடியும் எல்லாரும் கும்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. ஓ அப்படிதான் கும்பிடணும் போல. அவருக்கு சாமி கும்பிடுறதுன்னா என்னன்னு தெரியாதுல்ல. அவரு திராவிட எதிர்ப்புலயே மீன்ஸ் சனாதன எதிர்ப்பு, நாத்திக எதிர்ப்புலயே வந்தவர்ன்றதுனால, நாத்திகத்திலே வளர்ந்தவர்ன்றதுனால அவருக்கு அந்த பழக்க வழக்கம் தெரியல. இப்ப எப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த இதுக்கெல்லாம் போனாருன்னா பார்த்து பண்றாருல, எதுக்கு இந்த
இஸ்லாமியர்களுக்கு இந்த நோன்பு திறந்தார்ல, அப்போ அவருக்கு தெரியாதுல்ல, அவருக்கு மசூதிக்கு போனதில்ல. ஸோ அவருக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்க தெரியாது. அதனால உட்காந்து முட்டி போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து பண்ண. அந்த மாதிரி உதயநிதி அவர்களுக்கு கோயிலுக்கு போய் பழக்கம் கிடையாது, சாமி கும்பிட்டு பழக்கம் கிடையாது. ஸோ அவருக்கு அவர் வைக்கும்போது அவர் வந்து இப்படின்றாரு வைக்கிறார். அவ்வளோதானே தவிர அவர் சனாதன எதிர்ப்பில் தீவிரமாக இருக்காருங்க. இப்போ சும்மா சொல்லலை இளம்பெரியாருன்னு. இளம்பெரியாருன்னு உங்களுக்கு வந்து சும்மா சொல்லிட முடியாதுல்ல. ஸோ அவர் ஓட்டெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லுவாரா? யார் ஓட்டெல்லாம்? சனாதன எதிர்ப்பு தானே இவரு, அந்த ஓட்டெல்லாம் வேணாம்னு அப்பன்னா அவங்க அம்மாவே ஓட்டு போட மாட்டாங்களே? அது சொல்லி கேட்க வேண்டியது. அப்படி சொல்ல முடியாது, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஏங்க நீங்க நேற்று கனிமொழி அவர்கள் பிடிஆருக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நான் ஒரு இந்துவுக்காக தான் ஓட்டு கேட்கிறேன், அவர் கோயிலுக்கு போய் தினமும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுற ஒரு இந்துவுக்காக தான் நான் ஓட்டு கேட்கிறேன், நம்ம ஆட்சியில தான் இந்துக்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, நம்ம ஆட்சியில தான் இதெல்லாம் இந்துக்களுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இப்ப பேசுறாங்க இல்லையா? அதுதான். ஆனா அவங்க பேசுறது வேறையா இருக்கும், இது வேறையா இருக்கும், நாத்திகம் வேறையா இருக்கும், திராவிடம் வேறையா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பிடிஆருக்கு அவங்க அம்மா, அவங்க உதயநிதி அவர்களுடைய அம்மா, அவங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் இவங்கெல்லாம் சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவரை கேட்டீங்கன்னா கிறிஸ்டின்னு இவர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் விழால நான் ஒரு கிறிஸ்டியன், என் ஒய்ஃப் ஒரு கிறிஸ்டியன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா இப்ப சாமி கும்பிடுவாரு. என்னடா சனாதன எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாரு, டெங்குவை போல சனாதனத்தை ஒழிப்புன்னு சொன்னாரு, இப்ப என்னாச்சு, ஒழிப்புக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குன்னு கேட்டா 20 நாளைக்கு லீவ் விட்டுருக்காரு, சனாதன எதிர்ப்புக்கு 20 days லீவ் அப்படின்னு இருக்காரு. அன்னைக்கு என்னன்னா அப்பா நோன்பு திறக்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல. அது வேறங்க, நோன்பு திறக்கிறது அதுல வராது. அதுக்கு அதான் அதையும் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற. நீங்க எப்படி கேட்டீங்கன்னாலும் இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அதனால ஒரு 20 daysக்கு லீவா. ஸோ மறுபடியும் May 4க்கு அப்புறம் தான் சனாதன எதிர்ப்பு, இந்த கோயிலுக்கு இது பண்றது, அது இதெல்லாம் பேசுறதை பத்தியெல்லாம், இந்த விபூதி வைக்கிறது அதை பத்தியெல்லாம் இப்போதைக்கு லீவ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது, படம் நடித்தா போதுமா, இப்போ வந்தோடனே நேராக வந்து முதலமைச்சர் ஆயிடணும்னு நினைக்கிறாங்க, இந்த இவரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வருஷமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, யார் இந்த இதில் பேசுவார், விசிகாவில் இருப்பார் வன்னியரசு, அவர் பார்த்து இவங்கெல்லாம் பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் எவ்வளோ போராடி இருப்பாங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, சீட்டு வாங்குறதுக்காக எதுக்கோ ஒன்று போராடி இருக்காங்கல்ல, போராடி இருக்காங்க, வந்தோடனே நேராக வந்து முதலமைச்சராக உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருந்தாரு, நடிக்க சொல்லியிருந்தாரு, அது பாருங்க ஏதோ சொல்லியிருந்தாரு, அது அந்த இதுலையா நல்லா சொல்லியிருந்தாரு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏமாத்திட்டு போயிடுவாங்களா, ஏமாத்திட்டு போயிடுவாங்க என்னமோ சொன்னாரு, அப்படிதான் சொன்னாரு. காலத்துக்கு வேண்டும், நடிக்கிறவன் தேவையில்லை, நடிக்கிறவன் நம்ம ஓட்ட வாங்கி போடுவான், நடிக்கிறவன் நம்ம ஏமாத்தி போடுவான். கொள்கை உள்ளவர்கள் தான் நமக்கு தேவை. வருங்கால நல்ல இளைஞர்கள் உருவாக்க வேணும், கொள்கை வேண்டும். உலகப்படி சிறு கலாச்சார சீரழிவுட்டாலாம் இப்ப வரும்போதே முதலமைச்சர் கனவுனாயா, என்னையா பாரியா, இந்த ஆள் தான் பாவம், எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு பேர்த்தோட இது பற்றி, எவ்வளவு கடுமையான இதை பற்றி அவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக சொகுசாக வாழ்ந்தவன், பிளாக்ல டிக்கெட் விற்கிறவன், பிளாக் பணம் வாங்குறவன், இப்படியே வரி கட்டாதவன், வரியை கட்டாது ஏமாத்துறவன், நாட்டை ஏமாத்துறவன், இப்ப நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டாங்களா? நாட்டு மக்களை ஏமாற்ற மாட்டான். நீ சிவால 60 வயசு, இப்ப அவங்க 50-55 வயசு, இப்ப பார்த்தா 30 வயசு பசங்க, 20 வயசு பையன் நடிச்சுட்டு. ஆக கலாச்சார சீரழிவு இது பெண்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். ஒரு இங்க வந்து பெரிய ஊடகமாக இருந்தாலும் செய்தித்தாளர் ஒருத்தருடைய மனைவி அவர் விவகாரத்தை கேட்டு வீடு கொடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு சுமந்த அன்னைக்கு அந்த தினமே இன்னொரு பெண்ணுடன் அவர் இன்னொரு பெண்ணும் ஒரே பேசுல கணவன் மணி போல இந்த செல்கிறான்னா நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. அவர் தான் என்ற ஒரு அங்கீகாரத்தை சிறுத்தை தலைவர், நம்முடைய தலைவர் முதலமைச்சர் திடீவன பேருந்து நிலையம் ஆகிய இந்திரா காந்தி பேருந்து நிலையமாக வேண்டும் என்று கேட்ட செய்தி அவர்களுக்கு உளவுத்துறை மூலமாக போனவுடனே அதற்குரிய மாற்றத்தை விட்டுக் கொடுத்து அந்த பெயர் மாற்றத்தை இப்ப சொல்லுங்க என்ன சொன்னாரு. நிறைய சொல்லியிருக்காரு. வரி கட்டாதவரு, சரி, சினிமால நடிக்கிறவரு, கலாச்சாரத்தை கெடுக்கிறவரு,
இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து உடனே வந்தோடனே சிஎம் போஸ்டிங்கில் உட்கார்றது, மனைவியை வந்து சரியாக பார்த்துக்க தெரியாதவர், அவங்க தங்கறதுக்கு வீடு கொடுக்கலன்றப்பயே அன்னைக்கே நடிகை கூட ஒன்றா ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது, இதெல்லாம் தான் ஒரு தலைவனா அப்படின்னு வந்து ஏமாத்திட்டு கேட்டிருக்காங்க. போயிடுவாங்க ஏமாத்திட்டு நடிகர்கள் போயிடுவாங்க. ஆமாம். தெரில பாவம் அவருக்கு உதயநிதி மேலே கொஞ்சம் கோவம் இருக்கு போல, சீட்டு கொஞ்சம் கேட்டு ஏங்க அவர் விஜய் சொல்லிட்டு இருக்காருங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும்ல. நடிகர்னா அவரும் நடிகராக இருந்து வந்தவர் தானே. ஆமாம். அவர் என்ன களத்துல இருந்து அவர் என்ன உச்சபட்ச நடிகரா? உச்சபட்ச நடிகர் தான். அப்படிங்களா? நீங்க அண்ணன் மாசுகிட்ட கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார், உச்சபட்ச நடிகர் தான் சொல்லுவாரு. ம். மாசு படம் பார்க்க மாட்டாரு போல. உச்சபட்ச நடிகர்னா மக்கள் சொல்லணுங்க. அது அவரும் மக்கள் தனி மனிதன் மக்களாக முடியாது. இல்லைங்க. அவரு ஒரு எம்ஆர்கே பண்ணி சொல்லுது, ஏதோ கோவம் இருக்குது உதயநிதி மேல, ஏதோ கோவங்கள் இருக்கு, மேபி ஏதாவது சீட்டு கொடுக்க மாட்டேன் சீனியர் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே விஜயை திட்டுற மாதிரி வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. நீ வந்து நடிகர் உனக்குலாம் கொடுக்க முடியாது, நீ டைரக்டா வந்துட்டு உனக்கு வந்து சிஎம் ஆகணுமா, உனக்கு வந்து அந்த ஆசை கேக்குதா, அப்படியா இப்படியா, சரி எல்லாமே அப்படி சொன்னா தப்பாயிடுமேன்றதுனால நடிகை இது ஒய்ஃபு இது மாதிரிலாம் இழுத்து விட்டுறது. ரெண்டாவது அவருக்கு கமலஹாசன் மேலே ஏதோ கோவம் இருக்குது, நடிகர்கள்லாம் ஏமாத்திட்டு போயிடும். கரெக்ட் தானே, மக்கள் ஏமாத்திட்டு திமுக கிட்ட போயிட்டாரு. வெக்கமா இருக்காது இந்த மாதிரி சொல்லும் போது. சரி என்னடா நம்மளை போய் இப்படி கூட்டணியில வைக்கும், நம்மள இப்படி கூட்டணியில வச்சுக்கிட்டே நம்மளை வந்து இப்படி அசிங்கமா பேசுறாங்களே அப்படின்னு கமலஹாசனுக்கு ஏன் கோவமே வரமாட்டேங்குது. அன்னைக்கு அவங்க பிரேமலதா அவங்க பேசலையா? என்னன்னு சொன்னோம்ல, எங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு, எங்க இது இருக்குன்னு வரிசையா பட்டியல் போட்டு திமுக இதுல இருக்கும்போது சொல்லலையா? அதாங்க அவங்க அப்ப இல்ல இப்போ அதுதான் அது அப்ப வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள் மேல சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு பிரச்சனை அப்படி தோணிட்டு இருந்துச்சு. இப்ப திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபி எதிர்ப்பு வந்து உன்னதமா போச்சு. பாஜக வந்து எதிர்க்க வேண்டியிருக்குன்னா என்ன எப்படி எதிர்ப்பீங்க அப்படின்னு கேட்டோம்னா, என் தம்பிக்கு ஒரு சீட்டு கொடுத்து பாருங்க, ராஜ்யசபா சீட் கொடுத்து பாருங்க, தனி ஒரு மனிதனாக போய் மோடி எப்படி எதிர்க்கிறாரு மட்டும் பாருங்க அப்படின்னு இருக்காங்க. அதான் இப்ப சீட்டை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு சதீஷ், ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப தமிழ்ல பேசினா மோடிக்கு புரியாது, எதிர்த்து அவர் என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு போயிடுவாரு. டைரக்டா இப்ப ஹிந்திலேயே பேசினா மோடிக்கு வந்து இப்ப புரிஞ்சிரும்ல உங்களுக்கு. சீட் ஏக் ராஜ்யசபா. ஆமா, தமிழ்நாடு கிங், தமிழ்நாடு கிங், அவர் கேப்டன், கேப்டன் மோடி பாப்பார். கம் டு கேபினா, கேபினுக்கு வர சொல்லி நாங்க பேசுவாங்க. கம் டு கேபின், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க அதுல எதுவும் கேட்காதீங்க. நீங்க எந்த படம் பாத்திருக்கீங்களா? கோட்லாம் பாத்திருக்கீங்கல்ல விஜய்? ஆமா, இப்படி பாப்பாருல விஜய், இந்த வில்லன் பாப்பாருல அந்த மாதிரி சுதீஷ் அங்க பேசிட்டு இருப்பாரு ஹிந்தியில. இங்க இருந்து ராகுல் காந்தி பாப்பாரு, இப்படி பாப்பாரு. ஹிந்தியில இருந்து இங்கிலீஷ்ல, ஹிந்தியில இங்கிலீஷ் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாருல சுதீஷ் அங்க போயிட்டு. இல்ல தமிழ்லயே கூட பேச வாய்ப்பு இருக்கு, நம்ம கமலஹாசன் மாதிரி அந்த மாதிரி பாப்பாரு. அந்த வடிவேலு, ஓஹோ வடிவேல் ஏன் இப்படி பாக்குறாரு? ஏதாவது பரிசு கிரிசு தர போறாரா? இல்ல ஏன் இப்படி பாக்குறாருன்னு சொல்லிட்டு வடிவேலு சிரிக்கும் போது சிரிக்கிற அந்த மாதிரி சதீஷை இப்பதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சதீஷை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி எப்படி மோடி எதிர்ப்பை வந்து நாங்க காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீட்டு ஏமாத்தி வாங்கியாச்சு. இன்னொன்னு 10 சீட்டு வாங்கியிருக்கோம். ஆமா, அது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். இது கேட்கணும், இந்த TN26ன்னு ஒரு படம், அது ஏதோ அப்படியே இருக்கிற அரசியலை ரீக்ரியேட் பண்ற மாதிரியே ஒரு இதா இருக்கு. ஆமா, அது அப்படியே விஜய் ஏதோ பிரதிபலிக்கிற மாதிரி, விஜயோட அந்த அதே மாதிரி ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படியே அதே மாதிரி இருக்கு. அது இவரு நம்ம தம்பிராமையா அவருடைய பையன் எடுக்கிற படம். தம்பிராமையா பையன் இருக்கார் இல்லையா, உமாபதி. நட்டியோட படம் தானே அது? நட்டியோட படம் தானே அது? நட்டி ஹீரோ, ஒரு டைரக்ஷன் அவர் கிடையாது. தம்பிராமையோட பையன் தான் வந்து டைரக்டர். அது ஏதோ அப்படி டோட்டலாவே டிஃபைம் பண்ற மாதிரியே அப்படிதான் ஆதவர்ஜுனா சொல்றாரு. எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ற உங்களுக்கு வந்து இதுவா இல்லை, ஆனா எங்களுக்கு பத்தி ஏதோ கிண்டலா பேசுற ஒரு படத்துக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க சென்சார். எப்ப கொடுத்தாங்க, ஆமா எப்ப வந்துச்சு எப்ப கொடுத்தாங்கன்றது தெரியல. பட் நட்டி அவர் வந்து விஜயோட நல்ல ஒரு நட்புல இருக்கிறவரு. அவர் அந்த மாதிரி படம்னா அவரும் நடிச்சிருக்க மாட்டாரு, தெரியல. அது உண்மையா படம் பார்த்தா தானே தெரியும். படமே பார்க்காம நம்ம வந்து அப்படியே இருக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, படம் பார்த்தா தானே தெரியும். நம்ம ட்ரைலரை வச்சு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி அது அப்படி இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். இப்போ அதை பத்தி இல்லை. நீங்க டைரக்டர் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வந்துடுறாரு, நம்ம ஆட்டோகிராஃப் சேரன் அண்ணன் ஐயா சேரன் அவர்கள்.
ஸோ அண்ணனா ஐயாவா? வச்சுக்கலாம், இதுதான் அண்ணன், ஐயா, சித்தப்பன், மாமன், மாமன், பங்காளி, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி, அந்த மாதிரி எது வேணா வச்சுக்கோங்க. அதுல அவர் வந்து இப்போ என் முப்பாட்டன். முப்பாட்டேன் இந்த மாதிரி அந்த டீமுக்கு இப்போ ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன ரீசன் தெரியல. அவரு யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம், அதுல ஒன்றும் நமக்கு தப்பு கிடையாது. பட் இன்னொருத்தரை நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க இல்லையா, ஜனநாயகத்துல சமூகத்துல யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அவர் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க அதை பண்ணிட்டு போங்க, அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இதை சொல்லி நான் அதை வந்து இது பண்ணுவேன். இப்போ ஒரு ஓட்டு போடுங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது நீங்க நாம் தமிழருக்கு தான் ஓட்டு கேட்குறீங்க, நீங்க நாம் தமிழருக்கு ஓட்டு கேட்குங்க. அவங்க இதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுவாங்க, இதை பண்ணலான்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ அண்ணன் சொல்றாருல்ல, மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தருவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, எவ்வளவு பெருசு. ஹெலிகாப்டரா? இல்ல, காது வலிக்குது. வார்த்தைகளால செதைச்சு விட்டுருக்காரு, அறிக்கைகளால சொல்லலாம். அடி காதுல ஒவ்வொன்னு விழுவதெல்லாம் சாதாரண அடி இல்ல. இதுக்கே இப்படின்றீங்களே, இன்னொன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. ஸ்டாலின் அவர்கள் வாங்கின கடன் எல்லாம் நான் வந்து கட்ட முடியாது, எனக்கு கோட்டை எல்லாத்தையும் முதலாளி இல்ல. அது சேரன் அவர்கள் அப்படி சொல்றாரு. அதுக்கு நேரடியா நீங்க வாக்கு சேகரிக்க போயிடுங்கன்ற. ஏன் ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு அந்த அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு கதையெல்லாம் வந்து யாரையோ போட்டதில் ஒரு டேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் விஜய் வந்து என்ன மாற்றுன்றீங்க, திமுகவுக்கு தான்றீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. மக்களோட மனசுல என்ன, மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாம நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க, நீங்க எப்படி வந்து வாக்கு கேட்குறீங்க. களத்திலேயே இருந்த இவங்களுக்கு 15 வருஷமா இருந்த இவங்களுக்கு தான் தெரியும் மக்களுக்கு என்னன்றது. சரி கேளுங்க, களத்துக்கு வாங்க. அண்ணனுக்காக, அண்ணன் தான் தனியா கஷ்டப்படுறாருல பேசுறதுக்கு, நீங்க போய் பேசுங்க, அண்ணனுக்காக போய் பேசுங்க, களத்துல இறங்கி பேசுங்க. போயிட்டு டிஎம்கே இது என்ன செஞ்சிருக்கு, ஒன்றும் செய்யலை. அதிமுக என்ன செஞ்சிருக்கு 60 வருஷத்துல, ஒன்றும் செய்யலை. அதுக்கு பதிலாக அண்ணன் வந்தாருன்னா சூப்பராக டாப் டக்கராக செஞ்சு நம்மளை கொண்டு போய் உச்சத்தில் உட்கார வச்சிருவாரு. எல்லாருக்கும் 10,000 ரூபா கொடுத்துருவாரு, யாராலையுமே செலவு பண்ண முடியாது. மாறி மாறி அந்த 10,000 ரூபா வச்சு சீட்டாட்ட மாதிரி வச்சு விளையாடலாம், இல்லை ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சு விளையாடலாம், நம்பர்ஸில் வச்சு விளையாடலாம் அப்படின்னு ஏதாவது அவர் சொன்னதை வந்து சொல்லுங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தருவேன்னு சொன்னதை போய் சொல்லுங்க. கழுத மேய்க்கிறத நான் வந்து அரசு வேலையாக்குவேன் அப்படின்னு சொன்னதை போய் சொல்லுங்க. எடுத்து மக்கள்கிட்ட சொல்லி அவருக்காக சப்போர்ட் பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு நீங்க திமுகவுக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்றீங்க, என்ன மாற்றுன்னு சொல்லுங்க, ஏது மாற்றுன்னு சொல்லுங்கன்றீங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க, நான் சப்போர்ட் பண்றேன்றாங்க. நேரடியா வந்து திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டியேன்றீங்களே, உங்களுக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட என்ன வந்து விரோதம், அதையாவது நேரடியாக. தனிப்பட்ட விரோதத்துக்கு வேணாலும் கட்சி ஆரம்பிப்பானா, இல்லை தனிப்பட்ட விரோதத்துக்காக அப்படியே கட்சி ஆரம்பிச்சாலும் தனிப்பட்ட விரோதத்தை வந்து சொல்லுவாங்க. இதுதான் எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை, அதனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? கட்சி ஆரம்பிக்கிறன்றது கான்செப்ட். மக்களுக்கு நல்லது செய்ய நானும் வரேன், இத்தனை பேர் இருக்கீங்களா, நீங்களா சரியா செய்யல, நான் செய்யறேன் அப்படின்றதான் கான்செப்ட். அவர் இதுல நீங்க வந்து குறை சொல்லணும்னா அவர் பேசுறதுல இல்லை அவருடைய கொள்கைகள்ல குறை சொல்லுங்க. அவருடைய கொள்கைகள்ல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, கிட்டத்தட்ட திமுக அதிமுக இருக்கிற மாதிரி தான் அவரும் கொள்கைகளை வச்சிருக்காரு. அப்புறம் அதுல கொஞ்சம் தமிழ் தேசியமும் வந்து சேர்த்துக்கிறார். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றீங்க, இங்க என்ன நடக்குது? இங்க இப்ப திமுக எதிர்த்தவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வாக்கு கேட்குறீங்களா ஒரு கட்சிக்கு, அந்த கட்சிக்காரங்க என்ன திமுக எதிர்த்தா பேசுறாங்க? நீங்க ஆதரிக்கிற, நீங்க ஓட்டு போடணும்னு சொல்ற நாம் தமிழரே விஜய் எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க நாம் தமிழரை போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? 15 வருஷமா நீங்க இருக்கீங்களே, ஏன் ஜெயிக்க மாட்டீங்க, ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? திமுக எதிர்ப்புன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இவருக்கு எதுக்கு இப்ப திமுக எதிர்க்கிறாரு? சீமான் அவர்கள் எதுக்கு திமுக எதிர்க்கணும்? ஏன்னா அவங்க திராவிடம், நீங்க தேசியம், தமிழ் தேசியம். நான் தமிழ் தேசியம்னா தமிழ் எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டு வந்துருவேன், மருத்துவத்தை கூட தமிழ்ல படிக்க வச்சிருவேன் நீங்க வந்து சொல்றீங்க. அவங்க திராவிடம்ன்றாங்க. ஸோ அந்த கான்செப்டுக்காக நீங்க தான், அதுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா, இப்போ நீங்க ஏன் விஜயை வந்து கேள்வி கேட்குறீங்க? நீங்க ஜெயிக்கலன்ற உங்க நாம் தமிழர் கட்சியை போய் கேளுங்க, இல்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது பாடுபடுங்க. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம விஜயை போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏன் இந்த வேலை? அவங்க வாக்கு வங்கிலாம் இப்போ எங்க போகுதோ அங்கதானே சண்டை போடுவாரு. நாம் தமிழர்ல இருந்து யாராவது போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. நாம் தமிழர்ல இருந்து முதல்ல நாம் தமிழருக்கே ஓட்டு போடுவாங்களா தெரியாது, அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி கேட்குற ஓட்டை டைரக்டா போய் நேரடியா போய் கேட்டுட்டு போங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணனுக்காக எக்ஸ்ல போய் ஓட்டு கேட்டீங்கன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அண்ணன் கஷ்டப்படுறாரு, அண்ணன் எல்லாம் புண்ணாய் போச்சு, ஒரு பேசி பேசி ஒன்றும் பேசவும் முடிய மாட்டேங்குது. நேரா போங்க, அண்ணா நீங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் உங்களுக்காக பேசுறேன்னு போய் பேசுங்க, அது ஓகே. அதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக இதுக்கு ஓட்டு போடுங்க, இதுக்கு பதிலாக ஏன் இப்படி ஓட்டு போடுங்கன்னு கதை சொல்றதெல்லாம் வந்து சொல்றது வந்து ஒரு இயக்குனருக்கு அழகில்லை. இப்படிதான் அவர் கூட அமீர்னு ஒருத்தர் இருந்தாரு.
இப்பயும் இருக்காரு. இப்பயும் இருக்காரு திமுகல. ஆமா. அவ்வளவுதான். திமுகல டைரக்டா இல்ல. ஆமா. திமுகக்காக இருக்காருன்னு வேணா சொல்லலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்குமா? அப்படியும் நான் வச்சுக்கேன். அந்த மாதிரி தான் இவங்களும். அண்ணனை பத்தி பேசி டாபிக் எடுத்துட்டு ஹெலிகாப்டர் விஷயத்துக்கு போது வாங்க. எங்க நிப்பாட்டுவேன் அத? ஹெலிகாப்டரையா? ஹெலிகாப்டர் அண்ணன் கொடுக்க ஹெலிகாப்டர் நிக்கிறது கிடையாது, பறந்துகிட்டே இருக்கும். பறக்கிறதுக்கு தான் ஹெலிகாப்டர் இல்லங்க, நீங்க ஒரு லோ இருக்கு இல்லையா, ஹை இருக்கு, அதுவே நின்னுகிட்டே இருக்கும். இல்லன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணிடுவாரு அண்ணன். ஹெலிகாப்டர் எப்படி ஏறுறது? நம்ம கயிறு போடுவாங்களா மேல? கயிறு போடுறது அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும்ல, அதுல நீங்க ஏறி போனீங்கன்னா மேல போய் உட்காந்துக்கலாம். நிறுத்துறனா நீங்க ஹெலிகாப்டர் நிறுத்துறது ஓடிக்கிட்டே இருந்தா இது ஃபியூல் செலவாகுமே. நான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுவேன்ல. எல்லாமே நான் தான், எல்லாமே என்கிட்ட தானே இருக்கும். ஃபியூயல் எல்லாமே என்கிட்ட தான். நானே எல்லாத்தையும் தயாரிச்சிருவேன். ஆட்டாம்புழுக்க அது இதுன்னு போட்டு நானே ஃபியூயல் தயாரிச்சிருவேன். மாட்டு புண்ணாக்கு, ஆட்டாம்புழுக்க, அது இது கண்டது கழியது, இப்போ வீட்டில் சாப்பிட்ற பழைய சோறு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நான் ஏதாவது ஒரு ஆயில் கண்டுபிடிச்சி அதில் ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிடுவேன். அப்படியே இல்லையா ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு தேவை என்ன ஹெலிகாப்டர், அவ்வளவுதானே. அது எப்படி வந்தால் உங்களுக்கு என்ன, அதை பற்றி கேள்வி கேட்காதீங்க. நீங்கள் மாடு மேய்க்க போறீங்களா, உங்களுக்கு நாங்கள் ஹெலிகாப்டர் தரோம். ஹெலிகாப்டர்ல மாடு அல்ல முடியாது. இந்த வண்டிலாம் இருக்கும்ல, ஜீப் வண்டி, அதெல்லாம் வச்சுட்டு அங்கே பார் அங்கே பார் அங்கே பார் வருசில்ல எப்படி மாடு மேய்க்கிறேன் பாரு, இந்த மாதிரி தான் நம்மளும் மாடு மேய்க்கணும். புரியல எனக்கு. அண்ணன் மாடு மேய்ங்கன்றாரு, அது நல்ல விஷயமா தானே இருக்கு. உங்களுக்கு உட்காந்து யூடியூப்ல உட்காந்து பேசி ஹெலிகாப்டர் கொடுப்பேன் இருக்காரு. அதுதாங்க ஏங்க நீங்களான்னு உட்காந்துருக்கோம். நம்ம ஓனர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிங்க அண்ணன் ஆடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்றாரு, நாங்க யூடியூப்ல வீடியோ எல்லாம் போடுறோம், எங்களுக்கு நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஜெட்டாவது கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அதான் அது மாதிரி எல்லாம் கேட்டா நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்க, 2 பேரும் வெளியே போயிடுங்கடான்ருவாங்க. இல்ல நான் கேட்கறேன், ஜெட்டு இந்த மாதிரி வேணும்னு கேட்டா கொடுப்பாங்களா? முடியாது இல்லையா? ஆனா அண்ணன் கொடுக்குறேன்றாருல, நான் என்ன சொல்றேன், ஓட்ட போட்டு அண்ணன் உட்கார வச்சு நம்ம அந்த மாதிரி போயிடுவோன்றேன். கழுத மேய்க்க மாடு மேய்க்க ஹெலிகாப்டர் போயிடுவோன்றேன். போயிட்டோம்னா அது இன்னும் நமக்கு பெஸ்ட் தானே. ஒரு யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் 10,000 கொடுத்துட்றாரு, முடிஞ்சா செலவு பண்ணுங்கன்றாரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஏங்க, யாருங்க கொடுப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய்? நானே சட்டமன்றத்துக்கு வந்து சைக்கிள்ல தான் போவேன், எல்லாத்துக்கும் சைக்கிள் தான்ட்டாரு, வண்டிலாம் இருக்காது, சைக்கிள் தான்ட்டாரு. இவங்களுக்குலாம் சைக்கிள் ஏன் சட்டமன்றத்துக்கு தான் சைக்கிள்ல போகணுமா? பிரான்ஸு இங்கே ஒரு 2-3 நாடுலாம் சொன்னார். அங்கெல்லாம் வந்து அவங்க அப்படி தான் போகிறாங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து சைரன் வச்ச வண்டி, போலீஸ் பாதுகாப்புலாம் தேவைப்படுது அப்படின்றாரு. இப்போ இதில் வர எந்த சைக்கிளில் வந்துகிட்டு இருக்காரு எல்லாரும்? இல்லை அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அதெல்லாம் கேட்கறதுக்கு. இப்போ எந்த சைக்கிளில் ஒரு எங்கே சைக்கிளில் போய் நீங்கள் பார்த்தீங்க? நான் பார்க்கல இது வரை. இல்லை சைக்கிளில் போக மாட்டீங்க. வரதெல்லாம் காரு. ரோல்ஸ் ராய்ஸில் வந்து பார்த்துருக்கீங்க. ரோல்ஸ் ராய்ஸில் வரதெல்லாம் 4 வீலு காரில் தான் வரீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் பேசுறது மட்டும் சைக்கிளு, ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, கழுத மேய்க்கிறது, கழுத பாலை வாங்கி அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், ஏற்றுமதி பண்ணிடுவேன், இறக்குமதி பண்ணிடுவேன்றீங்க. எனக்கு புரியல, அதனால தான் நான் அந்த டாபிக் எல்லாம் எடுக்கிறது இல்லை. கழுத பால் 5000 ரூபாய் லிட்டரு. எந்த ஊர்ல? அது எங்கேயோ இங்கே திருச்சி பக்கத்து யாரோ ஒருத்தர் வளர்த்துட்டு இருக்காராம். நல்ல லாபகரமான தொழிலாக இருக்குது. கழுத பால் 5000 ரூபாயும், கழுத அந்த யூரின் வந்து லிட்டர் வந்து 1000 ரூபாய்க்கும் போகுது. இதெல்லாம் நம்ம வந்து உற்பத்தி பண்ணி மேல்நாட்டில் வந்து நம்ம விற்கலாம், நல்ல ஒரு வருமானம்னு சொல்லியிருக்காரு. என்னங்க முடியலங்க, எனக்கு இதை கேட்கும் போதே தலையெல்லாம் சுத்துதுங்க. நீங்க என்ன இதெல்லாம் பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா இதுக்கு உட்காந்து ஒருத்தர் வீடியோ ரெடி பண்ண பார்த்தீங்களா, அவங்க பாராட்டணும். ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ல போறத இல்ல அது அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது எதுக்கோ விரட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி தான் இது பண்றாங்கன்னு கீழே இருக்கவங்களும் ஆர்வமா வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. ஏதாவதையா? ஓ அண்ணன் ஹெலிகாப்டர்லாம் தராரா, இப்பயே நிப்பாட்டுறதுக்கு இடம் ரெடி. எப்பவுமே ஒரு டைலாக் தாங்க ஞாபகம் வரும், அது ரொம்ப ஃபேவரட் டைலாக் எனக்கு. நாங்கெல்லாம் அண்ணன் மேல பைத்தியமா இருந்தோம், ஆனா கடைசியா தான் தெரிஞ்சது அண்ணனே. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த அந்த கடன். இதுக்கு சரி இது சொல்லல, இதுக்கு வழி சொல்லுங்க. என்னது? நீங்க வாங்கின கடன் நீங்க தான் அடைக்கணும், நான் வாங்கின கடன் நான் அடைப்பேன். அதான் அப்ப அவங்க வாங்கின கடனை அவங்க அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, ஜென்மத்துக்கு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆட்சியை விட்டு வரவே மாட்டாங்க. இல்ல அதுக்கப்புறம் நீங்க எப்போ ஆட்சி அமைக்கிறீங்களோ அந்த கடன்ல இருந்து அது அப்ப நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியா அக்கௌண்டா கொடுத்துருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அக்கௌண்டா கொடுத்துருங்க. என்னோட இது வந்து அண்ணன் சொல்றது அந்த மாதிரி தான் இருக்குது. தனித்தனியா திமுகவுக்கு ஒரு அக்கௌண்ட், அதிமுகவுக்கு ஒரு அக்கௌண்ட், நாம் தமிழருக்கு ஒரு அக்கௌண்ட்,
சரியா? என்னால முடியல. இது எப்படி சாத்தியம்? அதை முதல்ல சொல்லுங்க. அதாவது அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவங்க வாங்கின கடனெல்லாம் நான் கட்ட மாட்டேன். அதான் நான் கேட்கிறேன். வேற எவன் கட்டுவான்? அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டை தானே ஆள போறீங்க. ஆமா சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தானே சொன்னீங்க. காலைல கூட நம்ம பார்த்தோம்ல, ஆமா. சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார்ல. சீஃப் மினிஸ்டர்னு அந்த பதவியில போய் உட்கார்ந்தா அந்த கடனை நீங்க தானே கட்டணும். நீங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க ஐயா, நீங்க ஒரு குடும்ப தலைவர், உங்க டேடி இருக்காரு, உங்க டேடி தான் எல்லாத்தையுமே வரவு செலவு எல்லாம் கணக்கெல்லாம் பாக்குறாரு. டேடிக்கு உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அவரால் முடியாது. இப்ப இந்த குடும்பம் ஒரு இதுல இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது. நீங்க தான் பெரிய பையன், நீங்க தான் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து செய்றீங்க அப்படின்னா எங்க அப்பா வாங்கின கடன்லாம் என்கிட்ட வரக்கூடாது. ஆமா சரிங்களா? ஷூரிட்டி போட்டேன் நான் போட்டேன். இருங்க, இந்த இந்த அப்பா வாங்கின கடன்லாம் நான் என்கிட்ட வரக்கூடாது, நான் வாங்குற கடன் தான் என்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு பொறுப்பான பையனா இருப்பானா? ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனா இருக்க முடியுமா? யாருக்காக கடன் வாங்கியிருப்பாரு? அவரு சூதாடுறதுக்கு வாங்கல, அவரு ஏதோ பண்றதுக்காக வாங்கியிருக்க மாட்டாரு. வாங்கியிருக்கலாம், அதுல வாங்கினதுல அவரு கொஞ்சம் அழிச்சிருப்பாரு, ஏதாவது தப்பு தண்டாக்கள் பண்ணியிருப்பாரு, அதை தாண்டி இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஏதோ ஒண்ணு, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தான் பல ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கீங்கல்ல, எங்களுக்கே 10,000 ரூபாய் கொடுக்கறேன்றீங்க சொல்றீங்கல்ல, அப்போ நீங்க அதை கட்டி தானே ஆகணும். உங்களால அது முடியல, நீங்க தான் கழுதப்பாலையே 5,000 ரூபாய்க்கு தரேன்றீங்களே, ரெடி பண்ணலான்றீங்களே. அது எப்படி? நீங்க 50 வருஷமா நீங்க வந்து எல்லாமே இது பண்ணி ஊழல் பண்ணி ஒரு கடன் சுமையை கொண்டு வந்து இந்த மகனே நீ கட்டுன்னு சொன்னா அது கட்டிடுவாரா? அப்ப வராத, கடைசி வரைக்கும் வராதீங்க. அதான் வரல, வராது. ஆட்சிக்கு வந்தா தானே, நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதே தப்பு. ஆட்சிக்கு வந்தா தானே கட்டணும். ஆமா, நடக்க போறது இல்ல. அதை பத்தி ஏன் பேசிக்கிட்டு? அவரும் கட்ட போறது கிடையாது. இப்ப ஏதோ ஒரு இடத்துல வேட்பாளரை மாத்திட்டாங்களாம், ஏதோ ஒரு ஏரியால. எதுக்கு? எங்கேயோ ஒரு ஊர்ல வேட்பாளரை வந்து மாத்தி அறிவிச்சிட்டாங்க. என்னவா இருக்கும்? அதுவாதான். ஏன் எஸ்பி என்னவா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தான் அண்ணன் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா, அது அங்க வாங்கினதுதான் அப்படின்ற மாதிரி ஃபன் ஃபன் அப்படின்ட்டு அண்ணனை கடந்து போயிடணும். அண்ணனை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, பாவம். போதும் போதும். அவரு கண்டிப்பா நாளைக்கு பிரச்சாரமா கருத்து கணிப்பு முக்கியமான மேட்டர் இல்ல. ஆமா, லோக் போல் கருத்து கணிப்பு 185 185 வரைக்கும் அடிபொலி நவுத்திரும் அப்படின்ற திமுக தான். ஆமா, எனக்கு என்ன டவுட்னா, சரி திமுக ஜெயிக்குது, திமுக பயங்கரமா ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 160க்கு மேல வந்து திமுக நிக்குது. திமுக எல்லா இடத்துலயும் திமுக ஜெயிச்சிருச்சுங்க, ஒரு இடத்துல கூட ஜீரோ இல்ல, எல்லாத்துலயும் ஜெயிச்சிருச்சு. அப்போ 10 இடத்துல தேமுதிக ஜெயிச்சிருமா? 8 இடத்துல இவங்க ஜெயிச்சிருவாங்களா? இவங்களே 174 தானே, 175ங்க. அதுல ஒரு 10 கம்மி பண்ணிருங்க, 10ல இருந்து 15 கம்மி பண்ணிருங்க. ஏன்னா எடப்பாடி, விஜய், இவங்கெல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் நிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு முக்கியமான எஸ்பி வேலுமணி, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 15 கழிச்சிட்டீங்கன்னா கூட, 20 கழிச்சிட்டீங்கன்னா கூட 175ல 155 டிஎம்கே ஷூர் ஷார்ட்டா வந்துட்டாங்க. மீதி இருக்கும்ல நம்பர்ஸ், இவங்கெல்லாம் தேமுதிக 10, இவங்க ஒரு 8, அவங்க ஒரு 27 28, இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்களா? எல்லாருக்குமே ஓட்டு போட்டுருவாங்களா? போட்டுருவாங்க. மக்களுக்கு இப்ப எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்க ஆட்சி மேல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆன்டி இன்குபன்சி இல்லை, நீங்க தான் வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்களாம் கனவு காண்டுகிட்டு இருக்கீங்க. அவனோட தெளிவை பாருங்க, அழகா ஒரு 6ல இருந்து 12 கொடுத்துட்டான் டிவி கேக்கு. இவங்க வந்து அதனா கேட்பானுங்க 20% போட்டு இவனுக்கு கம்முன்னு ஆயிடுவானுங்க. இவனுக்கு ஏடிஎம் கேக்கு ஒரு 40ல இருந்து 60 போட்டாங்க. ஏன்பா அப்படின்னா அவங்களும் வந்து ஏதாவது கேட்கக்கூடாது இல்லை, 40ல இருந்து 60 போட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சமீப கால கருத்து கணிப்புகள் எதுவுமே நடந்ததா சரித்திரமே இல்லை. அதுக்கு உதாரணம் பீகார்ல நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த 2024 நடந்த கருத்து கணிப்பா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்களில் வந்த கருத்து கணிப்பா இருக்கட்டும். இப்போ வந்து எங்கேயோ 200+ பீகார்ல சொல்லவே இல்லை, இழுபறியா இருக்கும், கடைசி கட்டத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும், இவங்க இவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்துச்சு. ஷூர் அவங்க பாட்டுக்கு ஸ்வீப் பண்ணிட்டு 200க்கு மேல வந்து வந்தாங்க. ஸோ அப்போ இவங்க 200க்கு இவங்களே 180 190 ஜெயிப்பாங்கன்னு இவங்க ஒன்று சொல்றாங்கல்ல, அது எப்படி போய் சேரும் மக்களுக்கு? அப்போ அதிருப்தியே இல்லையா? திமுக கூட்டணி மேல அதிருப்தியே இல்லையா? ஏங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்பவே வந்தப்பவே இவங்க 130 140 தான் ஜெயிச்சாங்க எல்லாம் சேர்த்து, ஓகேங்களா? அவங்க திமுக அப்போ 5 வருஷம் ஆன்டி இன்குபன்சி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் இல்லை, இப்போ விஜய்னு ஒருத்தர் வராரு, ஏடிஎம்கே இன்னும் அப்படியே தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சி நிக்குது. அப்படின்னும் போது
எப்படி 180 டு இந்த 180 டு 190க்குள்ள இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு இயல்பாகவே ஒரு சந்தேகம் வந்து வருது இல்லை. நீங்கள் ஒரு 150 130 ஜெயிப்பாங்க, மெஜாரிட்டியில் வருவாங்க. ஆனால் பட் இதுவாக இருக்காது, ஏடிஎம்கே நெருக்கி வரும், விஜய் 3வது பிளேஸ் வருவார், இல்லை விஜய் வந்து 2nd பிளேஸ் வந்துருவாரு, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஓகே. 180 ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வேற வந்து சொல்றது வந்து தெரியல. கருத்து கணிப்புகள் வந்து நம்மளும் வச்சுப்போம், கருத்து கணிப்புகள்லாம் அப்படியே வச்சுப்போம். 4ஆம் தேதி அதோட ரிசல்ட்ஸ் வரும்போது தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அது வேற அது அக்யூரஸியா இருக்குமாமே, அவங்களுடைய கருத்து கணிப்புகள்லாம் ரொம்ப அக்யூரஸியா இருக்குமா? நடக்கவே நடக்காது தானே. நான் சொல்றது அக்யூரேட்டா நடக்கவே நடக்காது அப்படின்றதுல அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். கண்டிப்பாக கார்த்திக், அடுத்த ஒரு நேர்காணல்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசுவோம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு